வேளச்சேரி மக்கள் பாதிப்படையாத வகையில் மாற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். ஆக்கிரமிப்பு வீடுகளை அகற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பின் பேட்டியளித்த அவர், ஆக்கிரமிப்பு நிலங்களுக்கு பட்டா வழங்கப்பட மாட்டாது என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார். இந்த குடியிருப்புதாரர்களை பொறுத்தவரை எந்த வகையிலும் நீர் ஆதாரத்திற்கும் இவர்களுக்கும் சம்பந்தமில்லை என்று தெரிந்தாலும் இது உயர்நீதிமன்றம் மற்றும் தேசிய தீர்ப்பாயம், பசுமை தீர்ப்பாயம் போன்ற அமைப்புகளிலிருந்து அந்த வழக்குகளின் காரணமாக இன்றைக்கு இந்த பயோமெட்ரிக் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பணி முடிந்தவுடன் அரசின் சார்பில் இவர்களுக்கு சட்ட ரீதியான பாதுகாப்பு அளித்து இவர்களுக்கு முழுமையாக இந்த குடியிருப்புதாரர்கள் பாதிப்புக்குள்ளாத வகையில் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்கின்ற உறுதியை தெரிவித்திருக்கிறோம். பட்டா நான் இவ்வளவு நேரம் அதுதானே சொன்னேன். பட்டா எப்படி கொடுப்பாங்க? இதாவது இது ஏரிங்கிறது இந்த நிலத்தோட வகை. இது இப்ப இல்ல, 100 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் 2005 வரைக்கும் இதுல 2005 வரைக்கும் ஏரியா இல்லாத பகுதிகள்லாம் ஏரியாவா மாறி போச்சு. அதெல்லாம் குடிசை மாற்று வாரியம், வீட்டு வசதி வாரியத்துக்கெல்லாம் அந்த அரசுகள் அப்ப நில வகை மாற்றம் செஞ்சுட்டாங்க. 2007 சுப்ரீம் கோர்ட் எந்த நீர் ஆதாரத்தையும் வகை மாற்றம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது நீர் ஆதாரம் இல்லைங்கிறத நம்ம நீதிமன்றங்களுக்கு சொல்லணும். 55.43 ஏக்கர் மட்டும்தான் நீர் ஆதாரம், மீதி எல்லாம் நீர் ஆதாரமா இல்லை. ஆனாலும் இது இந்த இடம் 100 வருஷத்துக்கு முன்னாடி நீர் ஆதாரம்ங்கிற அந்த ரெக்கார்டு இருக்கிறதால இது உச்ச நீதிமன்றம் இதை மாற்றவே கூடாதுங்கிற அந்த ஒரு ஆணை இருக்கிறதாலையும் இது எப்படி டீல் பண்றதுங்கிறத சட்டப்பூர்வமா நடவடிக்கை எடுப்பதற்கு தான் அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதனால பட்டா கொடுத்துட முடியாது, நாளைக்கே பட்டா கொடுத்துட முடியாது. இவங்க பாதிப்புக்குள்ளாகாத வகையில் பாதுகாப்பதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இன்னமும் 100 அல்லது 150 வீடுகள் மட்டுமே பயோமெட்ரிக் செய்து தரப்பட வேண்டும். இந்த குடியிருப்புதாரர்களுக்கு இவர்களை இங்கிருந்து உடனடியாக காலி செய்துவிடப் போகிறார்கள் என்கின்ற ஒரு அச்சம் பரவி இருக்கிறது.